சென்னை பாண்டிபஜார் வணிக வளாகத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மீண்டும் நடைபாதையில் கடைகளை அமைக்க அங்குள்ள வியாபாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்போம். சசிகுமார், வணிக வளாகத்தில் கடை அமைச்சிருக்க வியாபாரிகள் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க? கடந்த நவம்பர் மாதம் பாண்டிபஜார் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 629 கடைகளை தற்காலிகமாக இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நடைபாதையிலிருந்து உடனடியாக அவர்களுக்காக சென்னை மாநகராட்சியின் தரப்பில் கட்டி கொடுக்கப்பட்ட வணிக வளாகத்தில் இவர்களை மாற்றினாங்க. ஆனால் இவர்கள் மாற்றப்பட்டதற்கு பின்பும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறதா இந்த பகுதியில் கடை அமைச்சிருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதாவது தரைத்தளம் மற்றும் முதலாவது தளம் இந்த இதில் இருக்கக்கூடிய 350 கடை வியாபாரிகள் மட்டுமே தொடர்ச்சியான ஒரு வியாபாரத்தை மேற்கொள்வதாகவும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது தளத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்களுக்கு சரியான ஒரு வியாபாரம் நடக்கிறது இல்லை. இதனால் ஒவ்வொரு கடைகளுக்கும் சுமார் 60,000 ரூபாய் வரைக்கும் பொருட்கள் வைத்திருந்தும் அது நஷ்டத்தில் தான் இயங்குறதா அவங்க தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர கூடுதலாக 14 விதமான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் சுலபமான முறையில் மேலே போகிறதுக்கு எஸ்கலேட்டர் போன்ற முறையிலும், அதை எடுத்து படிக்கட்டுக்கு அருகில் ஏடிஎம் இயந்திரங்கள் அப்படிங்கிறத வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கு வரக்கூடியவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு என்பது சரியான முறையில் இல்லை. 2 காவலர்கள் மட்டுமே இந்த கட்டடத்தை முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் பாதுகாப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதும். அடுத்ததாக நம்ம சொல்லணும்னா போதுமான கழிப்பிட வசதிகள் அப்படிங்கிறது 2வது மற்றும் 3வது தளங்களில் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மொத்தமாக இந்த 2 தளங்கள்லையும் 279 கடைகள் இருக்குது. ஆனால் 2-3 கழிப்பிடங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் முறையான முறையில் பராமரிக்கப்படுறது இல்லைன்னு இவங்க தெரிவிக்கிறாங்க. மேலும் இதற்கு முக்கியமாக மின்சார வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கான கம்பிகள் தரமான முறையில் மொத்தம் குவாலிட்டியானதாக இங்கே இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இதனால் அடிக்கடி இங்கே மின்சார கசிவுகள் ஏற்பட்டு சிறு விபத்துகள் ஏற்படுறதாகவும் தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக மாநகராட்சிகிட்ட தெரிவித்தும் அந்த தரப்பில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறத இவங்க தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது பாண்டிபஜாரில் திருத்தி அமைக்கப்பட்ட இந்த நடைபாதையில் மீண்டும் நாங்கள் கடைகள் அமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கோம். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள்ட்டையும் கேட்குவோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்களா சசிகுமார், இந்த பிரச்சனைக்கு மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? மாநகராட்சி தரப்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முன்பாக இந்த வியாபாரிகள்கிட்டேருந்து ஒரு சில கோரிக்கைகளை மிக முக்கியமானதாக வச்சாங்க. அதாவது தற்போது உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் தற்காலிகமாக இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு கடைகளை வைக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும். ஏன் அப்படின்னா பண்டிகை கால சமயங்களில் தான் எங்களுக்கான வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த வணிக வளாகத்தில் வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவானதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால மாற்று இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் சென்னை மாநகராட்சி அந்த இடங்களில் அம்மா தியேட்டர் வர இருக்கிறதுனால அதை ஒதுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வியாபாரிகளுடைய 4 விதமான கோரிக்கைகளை மட்டும்தான் பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்கலேட்டர், ஏடிஎம் போன்ற முறைகளை அவங்க ஏற்றுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லலாம். இது தொடர்பாக மாநகராட்சி தரப்பில் நம்ம கேட்டப்போ இந்த பாதசாரிகளில் எங்கேயும் கடைகள் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இது தொடர்பாக இந்த பாண்டிபஜார் பகுதியில் இந்த வணிக வளாகம் கட்டுறதுக்கு தமிழக அரசு அமைக்கப்பட்ட நீதிபதி ராமமூர்த்தி தலைமையிலான குழுவிட்ட நாங்கள் பரிந்துரை கேட்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் இது தொடர்பாக ஆலோசனை செய்து சரியான முடிவுகளை எடுப்பார்கள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் சென்னை மாநகராட்சியுடைய தற்போதைய நிலையாக இருக்குது. ஆனால் பண்டிகை கால சமயங்களில் வியாபாரிகளுக்கான இந்த வியாபார நஷ்டம் அப்படிங்கிறது குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வியாபாரிகள் தரப்பில் இந்த சாலையோரங்களில் கடைகளை போட இருக்காங்க. அமலா, பாண்டிபஜார் வணிக வளாகத்தில் உள்ள நடைபாதை வியாபாரிகளின் பிரச்சனை மற்றும் அவர்களுடைய கோரிக்கை பற்றின உங்களோட விரிவான தகவலுக்கு நன்றி சசிகுமார்.